இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைங்க. நம்ம ஊரில் ஆடி 18க்கு வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிற வேளையில் வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாடுகளில் வேலை செய்கிற நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி இன்றைக்கி ஆடி 18 அப்படிங்கிறதே தெரியாது. கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சுட்டு, கறி சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக ஜனங்கள் கூட இருந்துட்டு, வயலில் போய் எதாவது பயிர் விதைச்சிட்டு, அப்படியே ரிலாக்ஸாக இருந்தவங்க தான். இன்றைக்கி வந்து குடும்ப நலனுக்காக வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாடுகளில் வந்து வேலை ஆடி 18 என்னன்னு தெரியாது. வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து மோஸ்ட்லி பார்த்தா நியூ இயர் கரெக்டா ஞாபகம் இருக்கும், தீபாவளி ஞாபகம் இருக்கும். மற்ற அந்த பொங்கல் கூட வந்து இவங்களுக்கு வந்து அவ்வளோக்கும் தெரியாது. ஸோ வந்து இவங்களுக்கு என்னென்னா குடும்பம் முன்னேறணும் அப்படிங்கிறத வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறத மட்டும் தான் தெரியும், தவிர மற்றபடி எதையுமே தெரியாது. அப்படி நீங்கள் வந்து இளமை முதல் முதுமை வரை உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சேமிப்பு கணக்கு இல்லை அப்படின்னா, கடைசி வரையும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். இந்த ஆடி பெருக்கில் இருந்து நீங்கள் வந்து ஒரு டார்கெட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்காக சேமிச்சுட்டு போய் ஊரில் வந்து ஒரு இன்கமிங் பண்ணுற மாரி ஒரு லைஃப்பை உருவாக்குங்க. அப்படி உருவாக்குனீங்கன்னா மட்டுமே நீங்கள் வந்து கஷ்டப்படுறதுலேருந்து மீள முடியும். அப்படி இல்லைன்னா காலத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும்.